தமிழகத்தின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோளாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுவதாகவும் ₹450 கோடி மதிப்பீட்டில் 10,000 கிலோமீட்டருக்கு கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விரிவான விவரம் என்ன? கௌதமி வணக்கம். தமிழக அரசு சார்பில் அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ₹450 கோடி மதிப்பீட்டில் 10,000 கிலோமீட்டர் நீள கிராம சாலைகள் மேம்பாடு மற்றும் 75,000 இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள், ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம், திருச்சி மாநகரில் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கின்றார். அதே போல 6,746 அடுக்குமாடி குடியிருப்புகள், 1,149 கோடி மதிப்பீட்டில் மறுகட்டுமானம் செய்யப்படும் எனவும் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் அறிவித்திருந்தார். எப்போதும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் என்பதை சொல்லிலும் செயலிலும் நிலைநாட்டி வரக்கூடியவராக தமிழக முதலமைச்சர் திகழ்வதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிராமங்களுடைய மேம்பாட்டிற்கு சாலைகள் முக்கியத்துவம் என்பதனாலே அந்த சாலைகள் தொடர்ந்து பல இடங்களில் புதுப்பிக்கப்பட்டும் நீட்டிக்கப்பட்டும் இருப்பதாக அரசு சார்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வாணையம் உள்ளிட்ட பல்வேறு ஆணையங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 2,000 ஏக்கர் பரப்பளவில் ஓசூரில் கொண்டு வரப்பட இருக்கின்ற சர்வதேச விமான நிலையம் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இன்று ஓசூர் மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அங்கே பன்னாட்டு விமான நிலையம் வரக்கூடிய பட்சத்தில் இன்னும் கூடுதலான தொழிற்சாலைகள் வரும். அதன் மூலமான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே போல பல நாடுகளுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னும் விரிவடையும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர திருச்சி மாநகரில் உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் ஒன்றும் அறிவுசார் மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும், இதே போல பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டி வருவதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.